இன்னைக்கு எங்க வீட்டுக்காருக்கு ரொம்பவே பிடிச்ச எக் சப்பாத்தி ரோல் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 2 முட்டையை வந்து வேக வச்சுக்கிறேன். அது வேகறதுக்குள்ள ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை வந்து நீளமா கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு மல்லி இலை கொஞ்சமா எடுத்து அதை நல்லா தூளா கட் பண்ணி வச்சுக்கிறேன். முட்டை வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு அதை 2ஆ கட் பண்ணி சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி 2 முட்டையை கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டு கட் பண்ண பச்சை மிளகாயை போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ண ஆனியனை போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மிளகு தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். அதோட கட் பண்ணி வச்ச மல்லி இலையை போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தோசை தவாவை எடுத்து வச்சு ஒரு பவுல்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி அதுல உப்பும் பெப்பரும் கலந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அதை அந்த தோசை பேன்ல ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம சப்பாத்தி சுட்டு வச்சிருக்கோம் அதை எடுத்து அந்த முட்டை மேல வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம செஞ்சு வச்ச முட்டை மசாலா வந்து அந்த சப்பாத்தி மேல வச்சுக்கலாம். வச்சு ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஹெல்தியான எக் சப்பாத்தி ரோல் ரெடி. எக் சப்பாத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் வீட்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க.